இந்த ரசம் திடீர் ரசம் எப்படின்னு செய்யலாம் பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு குட்டீஸ் ஃபேமிலி கிச்சன். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, பருப்பே இல்லாமல் ரசம் எப்படி வைக்கலாம் பார்க்கலாமா என்னோடய ஸ்டைலில். பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அரை காஞ்ச மிளகா, தக்காளி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகு சீரகத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள். எப்படின்னு பண்ணலான்னு பார்க்கலாங்களா வாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்த உடனே காஞ்ச மிளகா, பூண்டு அதெல்லாம் போட்டுக்கலாம். பூண்டு தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு செகண்ட் வதக்கி உடனே தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டுடலாம். வதங்கட்டும் நல்லா. உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி இருக்கு பாருங்கள். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நல்லா கொதிச்சு வரணும். அந்த தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கணும். அந்த டைமில் நான் எடுத்து வச்சுருக்கேன்ல இதெல்லாம் பொடி, இந்த மசாலாஸ்லாம் இதை போட்டுடணும். போட்டு எந்த அளவுக்கு வதக்க முடியுமோ அந்த பச்சை ஸ்மெல் போயிடணுங்க. பாருங்கள் அந்த அளவுக்கு இதாகின்னு பச்சை ஸ்மெல் போயிட உடனே புளி கரைச்சல் வச்சுருக்கேன், புளி கரைச்சலை ஊற்றிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்தோடனே நான் காமிக்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்னு. இந்த டிஷ்ஷை நான் ட்ரை பண்ணுங்கள் ரசத்தை, ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து அர்ஜென்ட்டுக்கு ரசம் வைக்கணும், பருப்பு வைக்கலை அப்படின்னா நான் முக்கால்வாசி இதை தாங்க பண்ணுவேன். எங்கள் பசங்களுக்கெலாம் அவ்வளோ பிடிக்கும். இந்த அளவுக்கு கொதி வந்தோடனே தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சர்க்கரை தான் இதுக்கு டேஸ்ட்டுங்க. சர்க்கரை போட்டு கொதி வந்து முடிச்சோடனே இறக்கிடுங்க.